வணக்கம் மக்களே. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஜெயிக்க போவது யார்? இதுதான் இப்போ ஒரு மிக முக்கியமான விவாதமாக இந்த டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்கள் மற்றும் முன்னணி பத்திரிகையாளர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டுருக்கு. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுமா இல்லை தேர்தலை புறக்கணிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுகள் போயிட்டுருக்கு. திமுக இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை நிறைய இடங்களில் போட்டாங்க. மீண்டும் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் கள நிலவரங்கள், திமுகவுடைய முன்னணி தலைவர்களை நாம் தொடர்பு கொண்டு கேட்கும்போது திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலை திமுக 100% புறக்கணிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. மேலும் பார்த்திங்கன்னா திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் முன்னணி நடிகர் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் போட்டியிட போகிறார். அவர் ஏற்கனவே மக்களுடைய அந்த ஒப்பீனியனை, மக்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தார். ஸோ திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஒருவேளை திமுகவும் போட்டியிட்டால், தாவேகா சார்பில் நடிகர் திரு ராகவா லாரன்ஸ் அவர்களும் போட்டியிட்டால் யார் ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ நம்முடைய சேனலே ஒரு சர்வே நடத்தியிருந்தோம். திருச்சி கிழக்கில் யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் பொதுமக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராகவா லாரன்ஸ்க்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது குறித்து திமுக தலைமை ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது திருச்சி கிழக்கில் நம்முடைய தலைவர் போட்டியிடணும், அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடணும், போட்டியிட்டு மீண்டும் அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே நுழையணும், அவர் ஒரு எம்எல்ஏவாக கூட இல்லாமல் இருக்கார், ஸோ எப்படியாவது தலைவர் அங்கே போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அனுதாபிகள் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக சார்பில் ஸ்டாலின் போட்டியிட்டால் மீண்டும் அவரை தோற்கடிக்கணும், அவர் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கார் தாவேகா சார்பில் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஸோ திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் என்ன நடக்கிறது, யார் போட்டியிட போகிறார், யார் யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தல். அதாவது மொத்தம் 5 தொகுதிகளுக்கு வைக்கிறாங்க. பட் ஆனாலும் திருச்சி கிழக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் போட்டிட்டு அந்த தொகுதியில் ராஜினாமா பண்ணிட்டார். ஏன்னா ஏற்கனவே அவர் 2 தொகுதியில் போட்டிட்டார். ஸோ பெரம்பூரில் நான் எம்எல்ஏவாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தாவேகா சார்பில் அங்கு போட்டியிட போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ராகவா லாரன்ஸ். 100% உறுதியாகிவிட்டது. அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அவர் தாவேகாவில் இணைந்து உறுப்பினர் அட்டையை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய உறுப்பினர் ஆகிவிடுவார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக என்ன செய்ய போகுது? வீர வசனங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி 3 மாதம் கூட ஓடாது, ஆட்சி அமைக்க முடியாது, 3 மாதம் கூட தாவேகா ஆட்சி கட்டில் இருக்காது, மக்களே அவர்களை வீழ்த்தி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் மு.க. ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்கார். பட் ஆனால் மு.க. ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் போட்டியிடணும், அங்கு போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்று மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆகணும், அவர் எம்எல்ஏ கூட ஆக முடியல, மக்கள் அவரை தோற்கடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒப்பாரி பாடல் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் 2ஆம் கட்ட தலைவர்லாம் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாலின் கண்டிப்பாக போட்டி போடணுங்கிறாரு. இன்னொரு பக்கம் முன்னாள் சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்கிறாருன்னா, அம்பாசமுத்திரம் தொகுதியிலேயாவது அவர் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி அப்பாவு சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய சோர்ஸ்களிலும் முன்னணி பத்திரிகையாளர்கள் கூட நம்ம பேசி என்ன கள நிலவரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதில் திமுக திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலை புறப்படுகிறாங்க. அவங்க போட்டி போடலை. 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்னாலும், ஸ்டாலின் போட்டியிடணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் மிகப்பெரிய அளவில் அங்கே ஒரு தாவேகா ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது. அந்த தொகுதியை விஜய் பிடிச்சிட்டாருங்க. அவர் ராஜினாமா பண்ணாலும் அது விஜய் தொகுதி அப்படின்னு ஆகிப்போச்சு. ஸோ இப்போது இந்த சூழ்நிலையில் திமுக சார்பில் யாரும் போட்டி போடுறதுக்கு அங்கே தயாராக இல்லை. ஏன்னா தேர்தலில் நிற்கிறேன்னா கண்டிப்பாக செலவு பண்ணணும். கட்சி தான் செலவு பண்ணால் போட்டி போடுறேன் அப்படிங்கிற லெவலில் இருக்காங்களே தவிர எந்த ஒரு திமுக வேட்பாளரும் தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. இதுதான் அங்கே நிலைமை. கட்சி 20 ரூபா கொடுத்தா நான் போட்டி போடுறேன், நான் ஒத்த பைசா செலவழிக்க மாட்டேங்கிற லெவலில் தான் இருக்காங்க. ஏன்னா செலவு பண்ணால் வராது ரூபா, அது ஒரு பக்கம். ஸோ அதனால் யார் செலவு பண்ணுவான்? சரி, ஸ்டாலினை எப்படியாவது அங்கே நிப்பாட்டிடலாமா? ஸ்டாலின் நிப்பாட்டினா அங்கே ஜெயிச்சிருவாரா? அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஸ்டாலின் பெரம்பூர் தொகுதியிலே தான் சுற்றிக்கிட்டு வந்தார். அவர் திருச்சி கிழக்கில் போய் நிற்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஸோ எனக்கு தெரிந்தவரை ஸ்டாலின் அங்கு போட்டி போட வாய்ப்பே இல்லை. கட்சி சார்பில் வேறு யாரையா வேணால் நிறுத்தலாம்.
ஸ்டாலின் அங்கே போட்டியிடுவதற்கு கட்சியோட தலைவர்கள் விரும்பினாலும், ஏன்னா அவர் எம்எல்ஏவாக கூட இல்லை, அவர் போட்டி போடணும்னு அனுதாபிகள் வேணால் மார்லையும் கையிலையும் அடிச்சுக்கிட்டாலும் வச்சாலும் ஸ்டாலின் அங்கே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. போட்டியிட்டால் ஜெயிப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிற கதை தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் நாம் நடத்தின சர்வேலே கிட்டத்தட்ட 75% மக்கள் வந்து ராகவா லாரன்ஸுக்கு ஆதரவாகத்தான் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ ராகவா லாரன்ஸ் அங்கே மிகப்பெரிய அளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத இன்றைக்கே நம்ம சொல்லிடுறோம். குறைந்தது 50,000 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அவர் எம்எல்ஏ ஆகிவிட்டார் அப்படிங்கிறத நம்ம இப்போதே அறிவிச்சிடலாம். ஸோ அப்போது திமுக ஸ்டாலின் போட்டி போடுறதில்லை. கட்சி சார்பில் யாராவது நிற்பாருங்களான்னு பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா நிற்பாங்க. என்னடா சொன்னதே சொல்லியிருக்கேன் அப்படிங்களா, பணம் கொடுத்தா நிற்பாங்க. மிச்சப்படி யாரும் நிற்க தயாராக இல்லை. இதுதான் நிலைமை, இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை. இரண்டால் ஒரு மாபெரும் சக்தியை எதிர்த்து அங்கே போட்டி போட தயாராக இல்லை. இதுதான் நிலவரம். மீதி இருக்க 4 தொகுதிகளையும் அப்படித்தான். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் திமுக இருக்குது. வீரவசனம் பேசினாலும் திமுகவுடைய தலைமை உதயநிதி வீரவசனம் பேசுகிறாரு. தாவக்காது ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, 3 மாதம் கூட இந்த கட்சி ஆட்சியில் இருக்காது பாருங்கள், வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க மக்கள் அப்படிங்கிறாரு. பட் ஆனால் தாவேக்காவை எதிர்த்து இடைத்தேர்தலில் கூட போட்டியிட இந்த கட்சிகள் அஞ்சுகின்றன, பயப்படுகின்றன, பணத்தை செலவழிக்க பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு 10 பைசா செலவழிக்காமல் லாரன்ஸ் ஜெயிச்சிருவார், ராகவா லாரன்ஸ் ஜெயிச்சிருவார். ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் நடந்திருக்கு, மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. இதில் மிகப்பெரிய அளவில் குளிர்காயிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம். இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இல்லை, கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இல்லை, வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சியில் இல்லை. யோசிச்சு பாருங்கள், பாஜகவுடைய முக்கியமான எதிரிகள் இந்த 3 கட்சிகளும் ஆட்சியில் இல்லை. பட் பாஜக என்ன தப்பு கணக்கு போடுதுன்னா தமிழகத்தில் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. பட் தமிழகத்தில் 100% பாஜக 2029 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்காது. 40 தொகுதியிலையும் 39 + 1 40 தொகுதியிலையும் தாவேக்கா தான் வச்சுக்கிறோம். எழுதி வச்சுக்கோங்க, இன்றைக்கே நான் சொல்கிறேன், 40 தொகுதியிலையும் பாஜக தாவேக்கா தான் ஜெயிக்கும். தாவேக்கா எம்பிகள் தான் பாராளுமன்றத்தில் போகிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய சிக்கலில் திமுக இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தலைமை போட்டியிடப் போவதில்லை, ஸ்டாலின் போட்டியிடப் போவதில்லை. திமுக சார்பில் அந்த தேர்தலை புறக்கணிக்கப் போகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.